வணக்கம் நண்பர்களே. பொருளாதார குற்றப்பிரிவிலிருந்து ஒரு குறும்படம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை ரிலீஸ் பண்ணி 4 நாளாச்சு. இது மற்றவங்க உங்களை சொல்லி குழப்பறத விட நாமளே இதை நேரடியாக அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. இப்போ பார்த்தீங்கன்னா எம்எல்எம்மில் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இந்தியா அளவில் பல மோசடிகள் நடக்கிறது உண்மைதான். இதில் அவங்க ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த வீடியோவில் சில பேருக்கு கருத்துக்கள் உடன்படலாம், முரண்படலாம். இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. இந்த வீடியோவை மற்றவங்க சொல்லி பார்க்குறத விட நம்மளே அப்லோட் பண்ணி எல்லாத்துக்கும் காட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார் நண்பர்களே, இப்போ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். என்னடா உன் பேர் லிஸ்ட்ல இருக்காண்டா? அதை நேற்றே தெரியும். அங்க இங்க சொம்ப அடிச்சு வேலையை காப்பாத்திட்டு போல. சும்மாறா. ஒன்டாப்ல ஜூனியர் அர்னால்டு. உங்க மைண்ட் வாய்ஸ் நல்லாவே கேக்குது. தலைவா, பயங்கரமா ஓடிட்டு இருக்கீங்களே. ஒலிம்பிக்ல ஓடி கோல்டு மெடல் வாங்காம வர மாட்டீங்க போல. முருகேசா, செம்ம கடுப்புல இருக்கேன், தயவு செய்து போயிடு. தலைவா குடிங்க. வேணாம் குடிங்க தலைவா. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆபீஸ் பிரஷர் தானே. இஎம்ஐ கட்டணும், ஹோம் லோன் கட்டணும். இந்த எல்லா பஞ்சாயத்தையும் ஒரே மீட்டிங்ல மாத்தி கட்டுறேன். எம்எல்எம் தானே, வேணாம். பாஸ், நான் என்ன சொல்லவே ஆரம்பிக்கல பாஸ். ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. சொல்லி தொலை. ஒரு 5 லட்சம் போட்டா போதும், அது 50 லட்சம் ஆகும். 50 லட்சம் வந்துச்சுன்னா நீங்க கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, பிளைட் வாங்குவீங்க. நாட்கள் போக போக, மாசம் போக போக, வருடம் போக போக மேல இருந்து பணமா கொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க நடத்த பக்காவ உயரத்துக்கு போவீங்க, கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க. தலைவா, சும்மா சொல்ல நினைக்காதீங்க. இது மாதிரி இன்னும் 5 பேரை சேர்த்து விட்டீங்கன்னு வைங்க, நீங்க தான் நம்பர் 1. புது கம்பெனியே ஆரம்பிச்சிருவீங்க. செம்ம ஐடியா பாஸ். ஆனா வேற ஆளை பார்த்துக்கோ, இங்க வேணாம், சரியா? தலைவா, காலிங் பெல் அடிக்கிற லட்சுமியா வேணான்றீங்க. கதவு திறந்துதாங்க இருக்கு. பூஜா, காஃபி. இன்னைக்கு பால் வரலங்க. அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு கொத்தமல்லி கட்டு. காஃபியே வேணாம். காஃபி குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. இதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துருங்க. 4 காசு எடுத்து வச்சிருந்தா இந்நேரம் பிபி சுகர்னு வாங்கி வந்திருப்பானா? இந்தாங்க பிளாக் காஃபி, குடிங்க. ஆஃபீஸில் கொடுக்குற ப்ரெஷரை பார்த்தா அப்பா ஃபோட்டோ பக்கத்தில் நம்ம ஃபோட்டோவே மாட்டிடுவாங்க போல. என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க? ஒரே 1 லட்ச ரூபா போடுங்க, மாசம் 50,000 ரூபாய் எடுத்துட்டு போலாம். அண்ணே, நம்ம காயின் மேல 10 லட்ச ரூபா போடுங்க, மாசம் 50,000 எடுத்துட்டு போயிடுங்க. கனவுல கூட பணக்காரனா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. நான் தான் My4206 பேசுறேன். இது எல்லாமே உங்களுக்கு தான். உங்க முதலீடு இரட்டிப்பாகும். அதை நாங்க சொல்லல, அதை நீங்களே கேளுங்க.
பேசிக்லி நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு நிறைய பண பிரச்சனைங்க இருந்தது. மை 420ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறி போச்சு. நாங்க சுத்திலாம் பேச மாட்டோம். 1 லட்ச ரூபா போடுங்க, போட்ட உடனே 10,000 ரூபாய். மாசம் ஆனா 30,000. 10 லட்சம் போடுங்க, உடனே 1 லட்சம் கிடைக்கும். மாசம் 1 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க பணம் உங்களுக்கே வந்து சேரும். பேசிக்கா நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பிசினஸ் பண்ணோம், ஆனா அதை யூனிக்கா பண்ணணும்னு நினைச்சப்போ மை 420ல ஜாயின் பண்ணேன். இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து என் லைஃப் டோட்டலா மாறிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப் அப்படின்னு சும்மா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி கம்பெனில பணம் போடாதீங்கன்னு சாக்கி அதாங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் சொல்லுவாங்க. ஏன் அமராஜ் வீடியோ கூட போடுவாங்க. யார் பேர் தன்வீர் சிங். நான் ஃபினான்ஸ் பிசினஸ் ரன் பண்ணிருந்தேன். பட் ஆஃப்டர் ஜாயினிங் மை 420 எனக்கு டபுள் அண்ட் ட்ரிபிள் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். போலீஸ ஃபாலோ பண்ணா கடைசி வரைக்கும் இஎம்ஐ தாங்க கட்டணும். எங்களை ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம். யோசிக்காம டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க. 420 எனக்கு கால் பண்ணுங்க. நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம். யோசிக்காம வாங்க. சொல்றது எப்படியாவது கேளுப்பா. இப்போ நான் பேசுகிற மூடில் இல்லை. என்ன சார் ரொம்ப குஷியா இருக்கீங்க போல? லிஸ்ட்ல இருந்து உங்க பேர் எடுத்துட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வாயேன். என்ன வா. ஹலோ, ப்ளீஸ் இடம். தேங்க்யூ. நீங்கள் எஸ், ஐ எம் தன்வீர் சிங். நீங்கள் கூட ஜிம்மில் ஜூனியர் அர்னால்டு சொன்னீங்க. சாரி பாஸ், ஜஸ்ட் கிடிங். ஐ எம் ஃப்ரம் மை 420 கம்பெனி. நீங்கள் இப்போ 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தாறுமாறாக இருக்கும். சரிங்க சார், எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது? 5 lakhs போடலாங்க. 10 lakhs போடலாம். நீ போய் கேஷ் எடுத்துட்டு வாயேன். சார், நாங்கள் கேஷ் எல்லாம் வாங்க மாட்டோம் சார். சரி, இப்போ செக் எடுத்துட்டு வா. எந்த காலத்தில் சார் இருக்கீங்க? செக்கெல்லாம் வேண்டாம், ஆல்ரெடி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கு. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. மை 420? எஸ் சார், மை 420. ஓகே, செக் பண்ணுங்க. எஸ் சார், வந்துடுச்சு. ஓகே சார், தேங்க்யூ சார். சரிங்க சார், நைஸ் மீட்டிங். லைக் வைஸ் சார். இனிமேல் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. ஐ மீன் டு சே மை 420. ஓ ஓகே, தேங்க்யூ சார். என்ன? ஹே, மை 420லேருந்து அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு இந்த மாதம். ஹே வாவ், வாங்க போலாம். பூஜா, பூஜா வரேங்க. என்னங்க? இவர் இந்த மாசம் கிரெடிட். ஹே வாவ். எங்க எங்க மை 420 அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. என்னங்க இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் பணம் கிரெடிட் ஆகவே இல்லை? வெயிட் பண்ணி பார்ப்போம். 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க. சற்று முன் கிடைத்த செய்தி, பொதுமக்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை சுருட்டிய மை 420 நிறுவன அதிபர் சக்தி கைது. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி. கூட்டாளி தன்வீர் சிங்குடன் தப்பி ஓடினார் அனிதா.
வணக்கம். இன்னைக்கு இருக்கிற கால சூழல்ல குடும்பம் புள்ள குட்டி எல்லாத்தையும் மறந்து இரவு பகல் பார்க்காம பணம் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நம்மக்கிட்ட யாராவது பணத்தை ஆசையை காட்டி ஏதாவது சொன்னாங்கன்னா அதில் உண்மைத்தன்மை என்ன இருக்குன்னு ஆராய்ந்து பாருங்க. நாம் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டால் அவங்க 10 வட்டி அப்படின்னு சொன்னால் நாம் என்ன சொல்கிறோம்? கந்து வட்டி மீட்ரு வட்டின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் முதலீடு செய்த கம்பெனியில் மட்டும் எப்படி 20% 40% தரான்னு எதிர்பார்க்கலாம்? இது எந்த விதத்தில் நியாயம்? கிராமப்புறங்களில் சீட்டு பிடிப்பாங்க. தீபாவளி ஏலச்சீட்டு அது முறையாக டிஆர் ஆஃபீஸ் இன்ஸ்பெக்டர் சீட்டில் பதிவு செய்யப்பட்டு உள்ளதா அப்படின்னு பாருங்கள். போட்ட பணத்தை எவனாவது கொண்டுட்டு ஓடிட்டானா? பல பேர் காசு எப்போ வரும்னு ஏங்கி நிற்கிறாங்க. பல குடும்பம் ரோட்டுக்கு வந்திருக்கு. இன்னும் பல பேர் தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை இல்லை 100 தடவை யோசிங்க. அக்கம் பக்கத்தில் கேளுங்க. பேராசையை தவிர்ப்போம், சேமிப்பை காப்போம்.